அமெரிக்கா நீங்க நினைக்கிற மாதிரி அப்படி ஒரு மிகப்பெரிய சூப்பர் பவரா இருந்ததுன்னு சொன்னா சவுதி அரேபியா வச்சுதான் இந்தியாவை மிரட்டணுமா? அதனாலதான் அமெரிக்கா சொல்றதை இந்தியா கேட்காது when it comes to attack against பாகிஸ்தான். புரியுதுங்களா? அந்த நியூக்ளியர் அக்ரிமெண்ட், அந்த கோஆபரேஷன் அதெல்லாம் போட்டுட்டு கடைசியில் ஈரானோட போட்ட அக்ரிமெண்ட் கீழ்ச்சி போட்டவர் தானே ட்ரம்ப். நாளைக்கே ரைட்டுங்க, பாகிஸ்தான் அணுகுண்டு வச்சிருக்குது, வேற எந்த இஸ்லாமிக் கண்ட்ரி கிட்டையும் அணுகுண்டு இல்லை, அதனால அதை நாங்க யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா என்ன நடக்கும் நான் சொல்லவா? இது பாகிஸ்தானோட உங்களுடைய ஒப்பந்தம் அப்படின்றது அமெரிக்காவுக்கான ஒரு சின்ன வார்னிங் பெல். அமெரிக்காவை நம்பி சவுதி கிடையாது, ஆனா சவுதியை நம்பி தான் அமெரிக்கா இருக்கு. கட்டாரை நம்பி தான் யூரோப்பியன் யூனியனே இருக்கு. ரஷ்யா கிட்ட இருந்து கேஸ் வாங்கல அப்படின்னும் போது கட்டார் தான் கேஸ் சப்ளை பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க ரஷ்யாவை ஒன்றும் தெரியாம அழிச்சிட்டீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அடுத்த அரை மணி நேரத்தில் அமெரிக்க, ஐரோப்பிய நாடுகள் அண்ட் ஒன்றும் அவங்க யாரெல்லாம் நினைக்கிறாங்களோ அத்தனை பேரும் ஒன்றும் இல்லாம போயிடுவாங்க. ட்ரம்ப் இந்த 4 வருஷத்துல நம்ம தமிழக அரசியலை, இந்திய அரசியலை ரொம்ப ஃபாலோ பண்ணியிருக்காரு போல. அதனால தான் இப்படியே சொல்லிட்டு இருக்காரு. அநேகமா இதுக்கப்புறம் வர ரிப்பப்ளிகன்ஸ் எல்லாமே உக்ரைனை மீட்போம். இளையபாத நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம நேர்காணலில் நம்ம சிறப்பு விருந்தினர் ரஷ்யன் ஏஜென்ட் இருக்கக்கூடிய நம்ம அருண் சார் அவர்கள் தான். சார் வணக்கம் சார். வணக்கம் விக்ரம் சார். அதாவது இந்தியா ஸ்ட்ரெயிட்டாக தாக்க முடியல அப்படின்றதுக்காக, அதாவது பாகிஸ்தானும் சவுதி அரேபியாவும் போட்ட அந்த டிஃபென்ஸ் டீல் ட்ரம்ப்னால தான் தூண்டி விடப்பட்டுச்சா? நீங்கள் ஏற்கனவே இது இந்த டிஃபென்ஸ் டீல் ட்ரம்ப்புக்கு தான் அச்சுறுத்தல்ன்ற மாதிரி பேசியிருந்தீங்க. நல்ல கேள்வி தான். இன்ஃபேக்ட் இந்த மாதிரி கேள்வி கேட்டால் மட்டும்தான் உண்மை என்ன அப்படின்றத அலசி ஆராய்ச்சி சொல்ல முடியும். ரைட்டா? இப்போ நான் என்ன சொல்லியிருந்தேன்னா, கட்டார் மேல தாக்குதல் நடந்தது. கட்டார் அமெரிக்காவோட பயங்கரமான தோஸ்த். அவங்க என்ன நினைச்சிருந்தாங்க, அங்க மிகப்பெரிய ஏர் பேஸ் இருக்குது, அமெரிக்காவுடைய பேஸ் இருக்கு, நமக்கெல்லாம் என்ன ஆக போகுது, நம்ம ஃப்ரெண்ட் ஆச்சு அப்படின்னு நினைச்சிருந்தாங்க. அங்க அந்த எக்ஸைல்டு ஹமாஸ் லீடர்ஸ்லாம் மீட் பண்றாங்க, டொபுங்குன்னு குண்டு போட்டு எல்லாத்தையும் காலி பண்ணிட்டு போயிட்டாங்க. என்னடா ஃப்ரெண்ட்லி கண்ட்ரின்னு நினச்சிருக்கிறோம், நமக்கே இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு ஒட்டுமொத்தமாக அந்த கல்ஃப் நேஷன்ஸே ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா அமெரிக்கன் பேஸ் இருக்கு அப்படின்னும் போது ஏர்கிராஃப்டோ இல்லை மிசைல்ஸோ இல்லை ட்ரோன்ஸோ வருது அப்படின்னா அவங்களுக்கு தெரியாமல் இருக்குமா? அது அமெரிக்கா தரப்பில் என்ன சொல்கிறாங்க, இல்லைங்க அவங்க லான்ச் பண்ணிவிட்டு அப்புறமா தான் சொன்னாங்க அப்படின்னா, விளக்கென்ன லான்ச் பண்ணிவிட்டு அவங்க சொல்கிற வரைக்கும் உன்னால் கண்டுபிடிக்க முடியாதா? அப்புறம் என்னத்துக்கு நீங்கள் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்லாம் வச்சிருக்கீங்க? அப்போ நாளைக்கு உக்ரைனில் சொல்லுவாங்க போல, இல்லைங்க ரஷ்யா பாட்டுக்கு மிசைல் அனுப்பிச்சிட்டாங்க, எங்களுக்கு முன்னாடியே சொல்லணும்ல, இப்படிலாம் சொல்லுவாங்க போல இருக்குது. ஸோ அவங்க அதை பார்ட்டி டு த ட்ரீட்டி அப்படின்னு சொல்லுவாங்க, கூட்டுக்கலவாணிங்க. அவங்களோட சம்மதத்தோட இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுதான் அவங்க இது மாதிரி பண்ணியிருக்காங்கன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு. ஸோ இது ஒரு வார்னிங்காக இருக்கும் அப்படின்றத நான் சொன்னேன். இப்போ நீங்கள் கேட்குறீங்க, அமெரிக்காவை ஏன் தூண்டி விட்டுறக்கூடாது? இப்போ சமீபத்தில் ட்ரம்ப் அந்த கல்ஃப் நேஷன்ஸ் அவங்க லீடர்ஸோடலாம் ஒரு மீட்டிங் இது பண்ணியிருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா எல்லாரும் அந்த காஷ்மீர் பிரச்சனையை பற்றி பேசியிருக்காங்க. ரைட். இப்போ நான் ஒன்று கேட்குறேன், அமெரிக்கா நீங்கள் நினைக்கிற மாதிரி அப்படி ஒரு மிகப்பெரிய சூப்பர் பவராக இருந்ததுன்னு சொன்னால் சவுதி அரேபியா வச்சு தான் இந்தியாவை மிரட்டணுமா? நேரடியாக அவங்க மிரட்ட முடியாதா? இந்தியா பாகிஸ்தானோட நீங்க சண்டை போடக்கூடாது, அவங்க மேல குண்டு போடக்கூடாது அப்படின்னு சொன்னா இந்தியா கேட்குமா கேட்காதா? இப்ப இதுதான் கேள்வி. அந்த மாதிரிலாம் இந்தியா கேட்க மாட்டாங்க அப்படின்னு நினைச்சா, ஒண்ணு அமெரிக்காவுடைய பவர் செல்வாக்குன்றது குறைஞ்சு போச்சு. ஆன் த அதர் ஹேண்ட் இந்தியாவுடைய செல்வாக்கு பவர்ன்றது இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. அதனால தான் அமெரிக்கா சொல்றதை இந்தியா கேட்காது when it comes to attack against பாகிஸ்தான். புரியுதுங்களா? அப்புறம் வீக் பிரைம் மினிஸ்டர்னு ஒருத்தர் வளரின்னு தெரியறாரு. அப்போ அது எவ்வளோ பெரிய முட்டாள்தனமான ஸ்டேட்மெண்ட் அப்படின்றது உங்களுக்கு புரியுதா? அமெரிக்கா தன்னால் சாதிக்க முடியாது அப்படின்றதுனால சவுதி அரேபியாவோட இவங்க ஒரு பேக்ட் போட வச்சாங்க அப்படின்னு சொன்னால், அமெரிக்காவே அதே போடா ஓரமான இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க இந்த ஒப்பந்தத்தை நீங்கள் என்ன வேணா பண்ணிக்கங்கன்னு சொல்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? சரி, இப்போ சவுதி அரேபியா பாகிஸ்தானை காப்பாற்றணும் அப்படின்னு அவங்களுக்கு என்ன இருக்குது? அப்படி இருந்ததுன்னா அந்த ஆப்ரேஷன் சிந்தூரும் போதே அவங்க ஏதாவது சொல்லியிருக்கலாம்ல, ஒன்றுமே சொல்லலை. அடுத்தது வரலாற்றில் நீங்கள் பக்கங்களை புரட்டி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எத்தனையோ ஒப்பந்தங்கள் போட்டுட்டு அதெல்லாம் சரி வராதுங்க அப்படின்னு ஒதுங்கி போன விஷயங்கள் நிறைய இருக்குது. இது கழுத்து போட்டீங்க அதனால நீங்கள் பண்ணியானோம் அப்படின்லாம் யாரையும் ஒன்றும் சொல்ல முடியாது. அந்த நியூக்ளியர் அக்ரிமெண்ட்டு, அந்த கோஆபரேஷன் அதெல்லாம் போட்டுட்டு கடைசியில் அந்த அக்ரிமெண்ட்டையே கீழ்ச்சி போட்டவர் தானே, ஈரானோட போட்ட அக்ரிமெண்ட்டை கீழ்ச்சி போட்டவர் தானே ட்ரம்ப். நம்ம அந்த மன்மோகன் சிங் ஒரு ஆர்டினன்ஸ் கொண்டு வராரு, அதை நம்ம அண்ணன் ராகுல் காந்தி அவர்கள் கீழ்ச்சி போட்டார்ல, அந்த மாதிரி அவர் கீழ்ச்சி போட்டார்ல. அதனால அந்த ஒப்பந்தங்கள்லாம் அவ்வளோதான். அந்தந்த நேரத்தில் அவங்களுக்கு என்ன கன்வீனியன்ட்டோ அதைத்தான் எல்லாரும் ஃபாலோ பண்ணுவாங்களே தவிர ஒப்பந்தத்தில் கழுத்து போட்டதுனாலேயே அவங்க இது மாதிரி பண்ணணும் அப்படின்றது கிடையாது. அடுத்தது இது பாகிஸ்தானுக்கு அழற குழந்தைக்கு வாழைப்பழம் காமிச்சாங்களாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி
சரி ரைட்டு, உங்களை வந்து சமாதானப்படுத்துறதுக்காக இந்த ஒப்பந்தம் அப்படின்னு பார்க்கலாம். ஏன் சொல்கிறேன்னா, இப்போ சமீபத்தில் $162 பில்லியன் அமெரிக்கா கிட்டேருந்து ஏதோ வாங்க போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சவுதி. அதில் பெரும்பாலும் ஆர்ம்ஸ் அண்ட் அம்யூனிஷன்ஸ் தான், லேட்டஸ்ட்டு ஃபைட்டர் ஜெட்ஸு, ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம், இந்த ட்ரோன் சிஸ்டம். அதுலேயும் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரோன்ஸ் இருக்கு இல்லையா, இது கிளாசிஃபிகேஷனை அவர் மாற்றிருக்காருங்க ட்ரம்ப் வந்துட்டு. ஏன்னா அது ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இருந்தது, இப்போது அது வந்து ஒரு மாதிரி ஃப்ளைட் மாதிரி தான் அப்படின்ற மாதிரி கிளாஸிஃபிகேஷனை மாற்றியதுனால இப்போ அந்த ரீப்பர் ட்ரோன்ஸ் இதெல்லாம் வந்து சவுதி அரேபியாவுக்கு விற்கிறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்கு. அதை அவங்க விற்க போகிறாங்க. 162 பில்லியனுக்கு வாங்குற ஆயுதம் உங்களுக்கு ஒரு பாதுகாப்பை நம்பிக்கையை கொடுக்கல. இதுக்கு முன்னாடி எத்தனை பில்லியன்ஸ்க்கு நீங்கள் வந்து அமெரிக்கா கிட்டேருந்து ஆயுதம் வாங்கியிருக்கீங்க, அதெல்லாம் உங்களுக்கு நம்பிக்கையை கொடுக்கல, தைரியத்தை கொடுக்கல. அமெரிக்கா நான் உங்களுடைய நட்பு நாடு, உங்களுக்கு ஏதாவதுன்னா நாங்கள் வருவேன், நீங்கள் டாலரில் வாங்குற வரைக்கும் நாங்கள் உங்களுக்கு பாதுகாப்பு அப்படின்னு சொன்னது உங்களுக்கு நம்பிக்கையை கொடுக்கல, தைரியத்தை கொடுக்கல. ஒரு பிச்சைக்கார நாட்டோட ஒரு ஒப்பந்தம் போட்டுட்டு இதுதான் ஒரு பெரிய விஷயம் அப்படின்னு சொன்னால், விக்ரம் ஏதோ ரெட்டாரிக்கலாக பேசுகிறேன் அப்படின்னு நினைக்காதீங்க, லாஜிக்கலாக திங்க் பண்ணி பாருங்கள். அமெரிக்காவோடவா ஒரு பாதுகாப்பு பாகிஸ்தான் கொடுத்துற போகுது? நாளைக்கே வந்து ரைட்டுங்க, பாகிஸ்தான் வந்து அணுகுண்டு வச்சிருக்குது, வேற எந்த இஸ்லாமிக் கண்ட்ரிகிட்டையும் அணுகுண்டு இல்லை, அதனால் வந்து அதை நாங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா என்ன நடக்கும்னு நான் சொல்லவா? ஒரு அவசரம் அப்படின் போது, ஃபார் தட் மேட்டர் சவுதி அரேபியாவில் எந்த நாடாக இருந்தாலும் பாகிஸ்தானோட ஒரு ஒப்பந்தம் போட்டிங்கன்னு, எங்களுக்கு பிரச்சனை வந்துச்சுப்பா, அவன் எங்களோட சண்டைக்கு வரான்ப்பா, அணுகுண்டு வேணும்னா, அணுகுண்டா வாங்க வாங்க எங்கே இருக்குது அது? அதாங்க அந்த கிரானா ஹில்ஸ், அதான்ப்பா, அதாங்க அந்த மலைக்குள்ளே நாங்கள் எல்லாத்தையும் பத்திரமா வச்சுக்கிறோம். சரி எடுத்து கொடுங்க. அதே அந்த சிந்தூரில் அங்கே என்ன பண்ணிட்டாங்க, இந்தியா வந்து குண்டை போட்டு அதை மூடிட்டாங்க. என்னது தாங்க பொட்டு வைக்கிற மாதிரி இதை மூடிட்டாங்க. பின்பக்கம் அது அந்த பக்கமும் மூடிட்டாங்க. சரிங்க, இப்போ அதை உடச்சிட்டு உள்ளே போக வேண்டியது தானே? இல்லைங்க, அது என்ன ஆகிப்போச்சுன்னா, உள்ளுக்குள்ளே அதெல்லாம் ஏதாவது வெச்சி வச்சுக்கிறோமா, இல்லை ஏதாவது வெளில லீக் ஆகிருக்குமா ஒன்றும் தெரில. உள்ளே போய் நம்ம ஏதாவது பண்ண போவா, ரேடியேஷன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா, அப்போ என்னடா அவங்க கதை? அணுகுண்டு இருக்குதுங்க, ஆனால் யூஸ் பண்ண முடியாது, அவ்வளோதான். இதையாண்டா நீ முதல்லையே சொல்லலை? நீங்கள் முதல்லையே கேட்டிங்களா? அணுகுண்டு இருக்கான்னு கேட்டீங்க, இருக்குதுன்னு சொன்னோம். எவ்வளோ இருக்குதுன்னு கேட்டீங்க, 170 இருக்குதுன்னு சொன்னோம். அது யூஸ் பண்ணுற கண்டிஷனில் இருக்கான்னு நீங்கள் கேட்கவே இல்லையே. கேட்டுன்னு தானே அதை சொல்லியிருக்க போகிறோம். நாங்கள் எதையுமே மறைக்க மாட்டோம். ஏங்க, இது உலகமெல்லாம் சொல்லியிருந்தாங்களேங்க, இந்த மாதிரி கிரான் ஆயில்ஸில் குண்டு போட்டு அதை மூட்டாங்க அப்படின்னு பேப்பர்லாம் வந்தது, நீங்களாம் பார்க்கலையா? இல்லை, நீங்கள் தான் ஏதோ வந்து 6 ரஃபேலு 2 மிராஜ் இதெல்லாம் சுட்டு தள்ளிட்டீங்க அப்படின்னு சொன்னாங்க. அது நாங்கள் சொல்லுவோம், அது இந்தியாவில் எங்களுக்கு வால் பிடிக்கிற சில பேர் அதை சொல்லிட்டு இருப்பாங்க. இதெல்லாமா நீங்கள் நம்பி நிற்கிறீங்க? நீங்கள் உங்கள் ஜனாதிபதி தான் அதை நம்பினார் அப்படின்னா, அமெரிக்க ஜனாதிபதி அவர் தான் நம்பிட்டு அதை சொல்லினுக்கிறாருன்னா, நீங்களுமா அவ்வளோ வெள்ளந்தியாக இருப்பீங்க? நாங்கள் இப்படிலாம் எதிர்பார்க்கல. இப்படி தான் சொல்ல போகிறாங்க பாகிஸ்தான். அதனால தான் சொல்கிறேன், இப்போ வந்து அந்த கல்ஃப் நேஷன்ஸ்குள்ளேயே ஒரு சின்ன ரீதிங்கிங் வந்திருக்கு. என்ன அமெரிக்கா இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காங்க, நட்பு நாடுன்னு சொல்லிட்டு எவ்வளோ பிஸ்னஸ் டீலிங்ஸ் இருக்குது. சொல்லப்போனால் கட்டார்லேருந்து பிரசிடெண்ட்டுக்கு ஒரு ஏரோப்ளைன் கொடுத்துக்கிறாங்க. அந்த ஏர்கிராஃப்ட் ஒன்றுன்னு சொல்லுவாங்க, பிரசிடெண்ட்டோட ஏர்கிராஃப்ட், அந்த மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. இப்போ அதுலேயே அங்கே வந்து ஏராளமான கேள்வி. ஏங்க இதை அவர் யூஸ் பண்ணி புட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாருன்னா, அவர் சொல்லுவாங்க அதை லைப்ரரியில் வச்சுப்பாங்க. அதுனா பொம்மை ஏரோப்ளைனா லைப்ரரியில் கொண்டு போய் வைக்கிறதுக்கு? அந்த ஏரோப்ளைன்லேயே ஒரு லைப்ரரி இருக்குது, அதை எப்படா லைப்ரரியில் வைக்க முடியும்னா, இவர் ரிட்டையர் ஆன பிறகு 4 வருஷம் கழிச்சு அதை எடுத்துகிட்டு போவார் அப்படின்னு பேசினுக்கிறாங்க. இதெல்லாம் தப்பு, இது லஞ்சம் அப்படின்றாங்க. அவங்க சொல்கிறாங்க இது லஞ்சம்லாம் இல்லைங்க, ஒரு அன்பளிப்பு. எங்கள் ஊர்லேயே அப்படி தான் சொல்லியிருந்தாங்க இவ்வளோ நாளாக, இப்போ அது பேரே மாறி போச்சு அப்படின்ற மாதிரி இருக்குது. அவ்வளோ பண்ணியும் கட்டாருக்கு எதிராக இஸ்ரேல் ஒரு நடவடிக்கை எடுத்திருக்கின்றது. இவங்க பார்த்துட்டு சும்மா இருக்காங்க அப்படின்னு சொன்னால், அப்போ இவனை எத்தனை நாள் நம்ம நம்ப முடியும்? அந்த பால்கன் ஸ்டேட்ஸ்லலாம் சொல்லிட்டார், நான்லாம் அவங்க ட்ரைனிங் காசு கட்ட முடியாது, நீங்கள் காசு கட்டுங்கன்ட்டார். அப்புறம் நாளைக்கு வந்து பாருங்கள், உங்களுக்கு பாதுகாப்பு வேணும்னா நீங்கள் வந்து எங்களுக்கு $500 பில்லியன் தரணும், $600 பில்லியன் தரணும், இப்படிலாம் சொன்னார்னா அப்புறம் நாம் இவனை எப்படி நம்பிட்டு இருக்க முடியும் அப்படின்ற ஒரு பெரிய கேள்வி. அதனால தான் நான் சொன்னேன், இது வந்து பாகிஸ்தானோட இவங்களுடைய ஒப்பந்தம் அப்படின்றது வந்து அமெரிக்காவுக்கான ஒரு சின்ன வார்னிங் பெல். நாங்கள் தனியாக எங்களுடைய டிஃபென்ஸ் இதை பார்த்துக்க முடியும் அப்படின்னு ஒரேடியாக அமெரிக்காவை எதிர்த்துட்டு நிற்க முடியாது. இது வந்து ஒரு சின்ன விதை போட்டிருக்காங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். மேபி இன் ஃபியூச்சர் இந்த அமெரிக்கா வந்து அப்படியே இந்த டிஸ்எங்கேஜிங்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி பண்ண ஆரம்பித்தாங்கன்னா, அண்டு இந்த பிரிக்ஸ் மாதிரி ரஷ்யா, சைனா இவங்களோட கல்ஃப் நேஷன்ஸ் அப்படி வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கின்றது.
சிரியா ஒரு காலத்தில் ரஷ்யாவோட தான் இருந்தாங்க. ஒரு மிகப்பெரிய நேவல் பேஸ் அங்கே ரஷ்யா வச்சுருந்தாங்க. சொல்லப்போனால் அங்கே அந்த ஆட்சி மாற்றம் நடக்கும்போது அமெரிக்கா தரப்பில் ரஷ்யாவுக்கு ஏற்கனவே சொல்லிட்டாங்க. அவங்க அதெல்லாம் வெக்கேட் பண்ணிட்டு வந்துட்டாங்க. அவங்க வந்து ரஷ்யா வந்து அமெரிக்கா மாதிரி பில்லியன்ஸ் ஆஃப் வெப்பன்ஸு அதெல்லாம் அப்படியே ஆப்கானிஸ்தானில் விட்டுட்டு ஓடலை. அவங்களதெல்லாம் அவங்க எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. அதிலெல்லாம் அவங்க கரெக்டாக இருப்பாங்க. ஸோ அதனால தான் நான் சொன்னேன், ஜியோ பாலிட்டிக்ஸில் வந்து எப்போவுமே நீங்கள் வந்து 3Dயாக பார்க்கணும், 360 டிகிரியில் எல்லாத்துலேயுமே அப்படி தான் பார்க்கணும். பட் இதில் ரொம்ப சுகராக நம்ம பார்க்கணும். அதனால் இது இந்தியாவுக்கு எதிரான ஒரு நடவடிக்கைன்றது கிடையாது. ஏன்னா காஷ்மீரில் வந்து கல்ஃப் நேஷன்ஸ் நிறைய இன்வெஸ்ட் பண்ண போகிறதுக்கு ப்ரப்போசல்ஸோடு வந்திருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து சுவிட்சர்லாந்து போகிறத விட காஷ்மீர் போகிறதுன்றது வந்து ரொம்ப கிட்டக்க. இங்கே ரெசார்ட்லாம் ஆரம்பிக்கலாம், அவங்க இங்கே வந்து தங்கலாம், காசும் கம்மி, ரைட்டா? டக்கு டக்குன்னு போயிட்டு வரலாம். டெய்லி காலைல போயிட்டு சாயங்காலம் வந்துடலாம். அதனால் கூட அவங்க வந்து காஷ்மீரில் ரொம்ப இதுவாக இருக்காங்க. ஸோ இந்தியாவை ஆன்டகனைஸ் பண்ணுறதுக்காக இந்த பேக்ட் கிடையாது. அமெரிக்காவுக்கு பற்றியா எங்களை நீங்கள் கண்டுக்கலை அப்படின்னா நாங்கள் வந்து தனி வழி போவோம். ஏன் பாகிஸ்தானை தேர்ந்தெடுத்தாங்க அப்படின்னு சொன்னால், எடுத்த உடனே அவங்க வந்து இந்த சுச்சுவேஷனில், அதுவும் இப்போ இருக்க சுச்சுவேஷனில் ரஷ்யாவோடைய அவங்க வந்து ரொம்ப நெருக்கம் காமிச்சாங்க அப்படின்னு சொன்னால் அது வேற மாதிரி ஆகிடும். ஏன்னா அந்த உக்ரைன் ரஷ்யா வார் நடந்துட்டு இருக்கு இல்லையா? அடுத்தது சீனாவோட அப்படின்னு சொன்னால், அஃப்கோர்ஸ் அமெரிக்காவை நம்பி சவுதி கிடையாது, நீங்கள் அதை புரிஞ்சுக்கணும். ஆனால் சவுதியை நம்பி தான் அமெரிக்கா இருக்குது, கட்டாரை நம்பி தான் யூரோப்பியன் யூனியனே இருக்குது. ஏன்னா ரஷ்யா கிட்டேருந்து கேஸ் வாங்கலை அப்படின்னும் போது கட்டார் தான் வந்து கேஸ் சப்ளை பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ அமெரிக்கா சொல்கிறாங்க நாங்கள் சப்ளை பண்ணுறோம் அப்படின்னு, பட் இதை நீங்கள் இது பண்ணிங்கன்னா விலை கண்ணாபின்னான்னு ஏறி போயிடும். எவ்வளோலாம் பண்ண முடியும், அதுவும் ஒரு இது இருக்குது இல்லையா? ஸோ இது வந்து இனிஷியல் ஸ்டெப்பு. இது ரொம்ப மீறி போனீங்கன்னா நாளைக்கு நாங்கள் அவங்களோட தான் போவோம். அண்ட் இப்போ சைனாவுக்கும் அமெரிக்காவுக்கும் நடுவில் வந்து ட்ரேட் வார் வேறு போயிட்டு இருக்குது. இந்த நேரத்தில் சீனாவோ ரஷ்யாவோ ரெண்டு பேரோடும் சேர்றது அப்படின்றது சரி வராது. அண்ட் இந்தியா இதில் வந்து இன்வால்வ் ஆக மாட்டாங்க. நாங்கள் அந்த மாதிரிலாம் வந்து வரமாட்டோம்னு அதனால தான் இந்தியா பக்கம் வரலை. ஸோ இதை வந்து அமெரிக்காவுக்கான ஒரு வார்னிங்காக தான் நான் பார்க்குறேனே தவிர இந்தியாவுக்கு எதிரான விஷயமா கொஞ்சம் கூட இதில் பேஸே இல்லை விக்ரம். சார் அடுத்து நம்ம டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் திடீர்னு எதுக்கு சார் ஆப்கானிஸ்தானுக்குள்ள அந்த ஏர் பேஸ் எங்களுக்கு திரும்ப வேணுன்ற மாதிரி கேட்டிருக்காரு சார்? என்ன ரீசன் சார்? அதுக்கு ஆப்கானிஸ்தான் தாலிபானில் வந்து எங்கெல்லாம் கொடுக்க முடியாத மாதிரி செருப்பாடிச்ச மாதிரி சொல்லிட்டாங்கல்ல சார். கிரீன்லாண்டை கூட தான் கேட்டார், பதவி வந்த உடனே கேட்டார். கனடாவை கேட்டார், வந்துருங்க 51வது ஸ்டேட்டாக ஜாயின் பண்ணிருங்கன்னாரு. இப்போ ஜஸ்டின் ட்ரூடோ இருக்கும்போது அவர் பிரைம் மினிஸ்டர், கனடா பிரைம் மினிஸ்டர் தானே, கவர்னர்னு சொன்னார். ஏன் தெரியுமா சொன்னார்? அமெரிக்கா மாகாணங்களில் கவர்னர்னு தான் இருக்குது, நீ 51வது ஸ்டேட்டு, அதனால உன்னை கவர்னர் அப்படின்ற மாதிரி. இட்ஸ் நாட் அ ஸ்லிப் ஆஃப் டங். நக்கலாக சொன்னார் கவர்னர் த்ரோதோ அப்படின்னாரு அவர். எல்லாத்தையும் எனக்கு குத்துருங்க, நீங்கள் என்ன கொடுப்பீங்க? ஆறுதல். உன்னால் ஒரு பொருளங்காயும் கொடுக்க முடியாது. செக்யூரிட்டி கேரண்டி அப்படின்றத உன்னால் கொடுக்க முடியாது. இப்போ சும்மா சொல்லிக்கலாம் நாங்கள் வரோம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வெனிசுவேலாவுக்கு எதிராக பெருசாக சுத்து போட்டார், இதெல்லாம் பண்ணக்கூடாது அதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னாரு. இப்போ ரஷ்யா என்ன பண்ணுறாங்க, நாங்கள் ஏர் டிஃபென்ஸ் உனக்கு சப்ளை பண்ணுறோம், ட்ரோன் சப்ளை பண்ணுறோம் அப்படின்னு இருக்காங்க. பெரிய அளவில் பண்ண முடியாது, பட் ஸ்டில் ஒரு செக் வச்சுருக்காங்கல்ல. இதுக்கு முன்னாடி இதெல்லாம் எதிர்பார்த்துருக்க முடியுமா? எல்ஸ்டின் பீரியடில் இல்லை யூஎஸ்எஸ்ஆராக இருந்த கடைசி காலகட்டங்களில் அப்போல்லாம் இது மாதிரி எதிர்பார்த்துருக்க முடியுமா? நாங்கள் மட்டும்தான் தாதா அப்படின்னு சோவியத் யூனியன் உடஞ்ச பிறகு அவங்க பேசிகிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி பண்ண முடியலையே, சோதாவாயிட்டாங்கல்ல. சாதாரண ஒரு கண்ட்ரியாக தானே இருக்காங்க, எதையுமே அவங்களால பண்ண முடியாது. நிறுத்திடுவேன் அப்படின்னு சொல்லி நிற்கிறாரு. சண்டை நடந்துருந்தாங்குது. இப்போ இந்த கேஸ் டிஸ்ட்ரிபியூஷன் சென்டர் கீவில் போட்டு அடின்னு அடிச்சு நவுத்திட்டு போயிட்டாங்க. ஒன்றும் பண்ண முடியலையே, பேசின்னு தான் இருக்கிறாங்க, பேசினே இருக்கிறாங்க. டே எவ்வளோ நாளாக பேசிகிட்டே இருக்க போகிறீங்கன்னா உக்ரைனை முழுசாக சாப்பிட்ற வரைக்கும் பேசுவோம். முதல்ல என்ன சொன்னார், அந்த இது வரைக்கும் ரஷ்யா பிடிச்ச இடத்தெல்லாம் அவ்வளோதான், அது ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொன்னார். இப்போ என்ன சொல்லி நிற்கிறாரு, இல்லை உக்ரைன் வந்து அவங்களுடைய முழு இடத்தையும் மீட்க முடியும். எப்படா மீட்க போகிறீங்க? யாரை வச்சு மீட்க போகிறீங்க? அவங்க ரஷ்யாவுடைய ஆயுத பலம் என்னன்னு தெரியுமா அவங்களுக்கு? இதோ கனவு உலகத்தில் உட்காந்துன்னு இவங்க பேசினுக்கிறாங்க. நீங்கள் காதில் சுட்டப்போ ஜனங்கள்லாம் ஓட்டு போட்ட மாதிரி இன்னும் அவங்க முட்டா பசங்களாம் நம்பிட்டு இருப்பாங்க அப்படின்னு நினச்சின்னு இது பேசினுக்கிறாங்க அவங்க. இதெல்லாம் எங்கே நடக்க போகுது? எப்படி நீங்கள் அவங்கள வந்து இது பண்ணுவீங்க? நான் ஒன்று கேட்குறேங்க, ரஷ்யாவை நீங்கள் ஒன்றும் இல்லாமல் பண்ணிடுறீங்க. உங்கள் கிட்டே இருக்கிற அத்தனை மிசைல்ஸையும், கிட்டத்தட்ட 6000 என்னவோ இருக்குது, அதில் ஆக்டிவாக வந்து ஒரு 2000 அட் எனி டைம் இருக்கும். உங்களுடைய அதுக்கப்புறம் அந்த ஒமாஹா கிளாஸ் சப்மரின்னு நினைக்கிறேன், அது மட்டும்தான் நியூக்ளியர் கேப்பபிள், ரைட்? எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் ரஷ்யாவை ஒரே நேரத்தில் ஒரு 2000 அணுகுண்டுகளை வீசி நாசம் பண்ணிடுறீங்க. அதுக்கப்புறம் டெட் ஹேண்ட் மெட்வெடேவ் சொன்னார் தெரியுமா அவனுக்கு?
அதை பற்றி கேள்விப்பட்டுக்கிறியா அப்படின்னு ஒரு ஹிண்ட்டு கொடுத்தாரு. நீங்கள் ரஷ்யாவை ஒன்றும் தெரியாமல் அழிச்சிட்டிங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அடுத்த அரை மணி நேரத்தில் அமெரிக்க, ஐரோப்பிய நாடுகள் அண்ட் இன்னும் அவங்க யார் யாரெல்லாம் நினைக்கிறாங்களோ அத்தனை பேரும் ஒன்றும் இல்லாமல் போயிடுவாங்க. ஏன்னா டெட் ஹேண்ட் அப்படின்றது ஒரு சிஸ்டம். அது எங்கேயோ வந்து சைபீரியாலேயோ எங்கேயோ, எங்கெல்லாம் யாருக்கும் தெரியாதுங்க, அங்கே அண்டர் கிரவுண்டில் இருக்குது. அது வந்து பீரியாடிக்கலாக இங்கே மாஸ்கோவில் இருக்க கமாண்ட் சென்டருக்கு, இன்னும் சில இடங்களில் இருக்க கமாண்ட் சென்டருக்கு கம்யூனிகேஷன் அனுப்புவோம். இங்கேருந்து ரிப்ளை போவோம், எல்லாம் நார்மல் அப்படின்னு. அது ஆட்டோமேட்டட் ரிப்ளை. ஓகே. அப்படி ரிப்ளை போல அப்படின்னு வச்சுக்கோங்களேன், உடனே அது என்ன பண்ணோம்னா, இந்த சென்சார்லாம் நிறைய இடத்துல வச்சுருக்கோம், சேட்டலைட் இமேஜஸ் ரஷ்யா மேலே என்ன மாதிரி இருக்குது. ஏன்னா அணுகுண்டு போட்டால் அந்த மஷ்ரூம் க்ளவுடு அது இதெல்லாம் இருக்கும் இல்லையா. ஸோ அந்த டீட்டெயில்ஸ்லாம் செக் பண்ணோம். அதுக்கப்புறம் அந்த ரேடியேஷன் சென்சார், இந்த அணுகுண்டு இது மாதிரி பெரிய குண்டுகள்லாம் போட்டால் அது எர்த்குவாக் வரும். ஸோ அந்த சென்சார் இதுலேருந்தெல்லாம் அந்த இன்ஃபர்மேஷனை ரிசீவ் பண்ணிட்டு இருக்கோம். நார்மல் டைம்லையும் எர்த்குவாக் இருந்தால் அது வரப்போகுது. இந்த மாதிரி சமயத்தில் எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணும். பண்ணிவிட்டு ஆஹா நம்ம கமாண்ட் சென்டரில் ஒத்துருமே இல்லை போலகுதே, எல்லாத்தையும் அழிச்சிட்டாங்க போலகுதே அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரே ஒரு மிசைல் தான் இருக்கும். அந்த டெட் ஹேண்ட் இருக்கு இல்லையா, அந்த ஒரே ஒரு மிசைல் மட்டும் அந்த அண்டர் கிரவுண்ட் சைலோலேருந்து வெளில வரும். சார் ஒரு மிசைல் வந்து உலகத்தையே அழிச்சிட முடியுமா? கேளுங்க. அந்த ஒரு மிசைல் அதில் குண்டு இருக்காது, லான்ச் கோடு கமாண்ட் இருக்கும். ரஷ்யா வந்து எங்கெங்கெல்லாம் வந்து அந்த குண்டுகளை பதுக்கி வச்சிருக்காங்களோ, அதே தான். அதே மாதிரி அவங்களுடைய இந்த நியூக்ளியர் சப்மரீன்ஸ் அதெல்லாம் வந்து எங்கெங்கேயோ சுத்திட்டு இருக்கோம் இல்லையா, எல்லாத்துக்கும் அந்த லான்ச் கமாண்ட் போகும். சர்ரா மாதிரியா எல்லா மிசைல்ஸும் வந்து விழும். அண்ட் அவங்களுடைய மிசைல்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஹைப்பர்சானிக், ஹைலி மெனுவரபிள், மேக் 27-28ன்னு போகிறது உங்களாலாம் இன்டர்செப்ட் பண்ண முடியாது, பார்க்கவே முடியாது. அண்ட் அவங்களுடைய அந்த யாசின் எம் கிளாஸ் சப்மரின், பொரே கிளாஸ் சப்மரின், அது வந்து பெலிஸ்டிக் மிசைலுக்கு யாசின் எம் கிளாஸ் சப்மரின் 2 வச்சுருக்காங்க. ஹைலி ஸ்டெல்த்து, 600 மீட்டர் வரைக்கும் அது உள்ளே போகும். ஸோ இன்னைக்கு நேட்டோவில் வச்சுருக்க அந்த ஆன்டி சப்மரின் வார்ஃபேர் அதால் டிடெக்ட் பண்ணுறதோ டெஸ்ட்ராய் பண்ணுறதோ கஷ்டம். இவங்களுடைய வர்ஜீனியா கிளாஸ் சப்மரீனை விட இது வந்து சைலண்ட் கிடையாது. பட் ஸ்டெல்த்துன்னு வரும்போது இவங்களை கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். நீங்கள் எல்லாம் சரமாரியாக லான்ச் பண்ணாங்கன்னா மேக் 5க்கு மேலே போனாலே நீங்கள் திண்டாடிடுவீங்க. தம்பி மேக் 27-28லாம் போட்டாங்கன்னா என்ன பண்ணுவாங்க? போதா குறைக்கு அந்த சாட்டன் 2ன்னு ஒன்று இருக்குது, அது இங்கே வெளில எடுக்கிறாங்கன்னு தெரிஞ்சாலே இவங்க வந்து அந்த முன்னாடி ஒருத்தர் பேண்டிலியே என்னவோ பண்ணிட்டார் அப்படின்னு ஒருத்தவங்க சொன்னாங்கல்ல, அந்த மாதிரி ஆகிடும். அடுத்தது அந்த பொசிடான் அப்படின்ற அந்த டார்பிடோ ஆர் அன்மேன்டு அண்டர் வாட்டர் வெஹில் எது ஒன்றா சொல்லுங்கள் நீங்கள், அதை அவங்க லான்ச் பண்ணாங்கன்னா அது நியூக்ளியர் ப்ரொப்பல்டு தம்பி, அதுக்கு கிலோமீட்டர் ரெஸ்ட்ரிக்ஷனே கிடையாது. ஒன்ஸ் லான்ச்சு அப்படின்னு சொன்னால் அது எத்தனை 1000 கிலோமீட்டர் ஒன்றா போயிட்டு கோஸ்டல் ஏரியாவில் போய் ஒரு இடிச்சுதுன்னா என்டையர் சிட்டிஸ் ரேடியோ ஆக்டிவ் சுனாமியில் காலியாக போயிடும். என்ன பண்ண போகிறீங்க நீங்கள்? ஸோ இவ்வளோ ஸ்ட்ரென்த்தோடு தான் ரஷ்யா பேசிகிட்டு இருக்காங்க. அப்படி இருந்துச்சு நாங்கள் இழந்த பகுதிகளை மீட்போம் அப்படின்னா, இங்கே கூட தான் ரொம்ப நாளாக சொல்லினுக்கிறாங்க கச்சத்தீவை மீட்போம் அப்படின்னு, அந்த மாதிரி தான் சொல்லணும் போல இருக்கு. நினைக்கிறேன் ட்ரம்ப் இந்த 4 வருஷத்தில் நம்ம தமிழக அரசியலை, இந்திய அரசியலை ரொம்ப ஃபாலோ பண்ணியிருக்காரு போல இருக்குது. அதனால தான் இப்படியே சொல்லிட்டு இருக்காரு. அநேகமாக இதுக்கப்புறம் வர ரிப்பப்ளிகன்ஸ் எல்லாமே வந்து உக்ரைனை மீட்போம் இப்படியே சொல்லுவாங்க போல இருக்குது. அப்புறம் டெமோக்ராட்ஸ் கேட்பாங்க, உக்ரைனை மீட்போம்னு சொன்னீங்களே யார் அதை அடகு வச்சது அப்படின்வாங்க. இவர் உடனே சொல்லுவார், பைடன் பீரியடில் என்னாச்சு, ஓபாமா பீரியடில் என்னாச்சு, கிரைமியாவை விட்டு கொடுத்தீங்க, அதை பண்ணீங்க, இதை பண்ணுவீங்கன்னு இப்படியே ஒருத்தர் மாற்றி சொல்லிட்டு இருப்பாங்களே தவிர இதெல்லாம் நடக்கிற விஷயம் இல்லை ராஜா. நீங்கள் எங்கே மீட்கிறது, அதெல்லாம் அடமானத்தில் மூழ்கி போச்சு, அவங்களால ஒன்றும் பண்ண முடியாது. ஓகே சார். சார் அடுத்தது நம்ம ட்ரம்ப் அவர்கள் வந்து அந்த H1B சார் ரேட்டு ஏற்றுனீங்க, நிறைய சொல்கிறீங்க சார். அதில் இப்போ திடீர்னு நிறைய ரிலாக்ஸேஷன் பண்ணுறாங்க. அதாவது டாக்டர்ஸ்க்கு வந்து ரிலாக்ஸேஷன் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்போ அவங்களுக்கு யார் தேவையோ அவங்களுக்காக மட்டும்தான் ரிலாக்ஸேஷன் கொடுப்பாங்களா சார்? இதுக்கு ஏன் நம்ம கவுண்டர் மெஷர் எதுவுமே பண்ணுறதில்ல? எதுக்கு பண்ணணும்னு கேட்குறேன். 25,000 பேர் ஒரு வருஷத்துக்கு, ஹார்ட்லி இவ்வளோ தான். இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, H1B விசாவில் ஒருத்தவங்க போகிறாங்கன்னு சொன்னால் ஒரு கம்பெனிலேருந்து இன்னொரு கம்பெனிக்கு ஷிஃப்ட் ஆகிக்க முடியும். இட் இஸ் நாட் கம்பெனி ஸ்பெசிஃபிக். வேறஸ் L1 விசான்னு ஒன்று இருக்குது, அதில் போகிறாங்க அப்படின்னு சொன்னால், இப்போ நீங்கள் வந்து மைக்ரோசாஃப்ட்டுக்கு போகிறீங்க, L1 தான் நினைக்கிறேன், அந்த விசாவில் போகிறீங்கன்னா, மைக்ரோசாஃப்ட்டுக்கு போகிறீங்கன்னா அந்த கம்பெனியில் வேலை இல்லைன்னு சொன்னால் நீங்கள் திரும்பி வந்துடணும். நான் இதை விட்டுட்டு அங்கே போகிறேன் அப்படின்னு ஜம்ப் பண்ண முடியாது.
ரைட்டா? இந்த H1B விசாலேயே வந்து நிறைய கடுபடு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சரி ரைட்டு, அது அவங்க சொல்லுவாங்க, இவங்க இல்லைன்னுவாங்க, அது எப்படி வேணால் எடுத்துகிட்டு போட்டோம். இந்த கம்பெனிக்கு ஆள் வேணும்னா அவங்க அதுக்கப்புறம் L1ல போயிட்டு போகிறாங்க. அடுத்தது 25,000 பேர் தான், அவ்வளோ விசா தான் நம்ம ஒரு வருஷத்துக்கு அப்ளை பண்ணுறோம். எத்தனை லட்சம் பேர் இன்ஜினியர் இருக்காங்க, 25,000 பேர் போகாதனால என்ன? இப்போ ஜெர்மனியில் கூப்பிட்டுக்கிறாங்க, மன்னார்குடியில் கேட்டாங்க, மாயவரத்தில் கேட்டாங்க அப்படின்ற மாதிரி இப்போ உலகம் முழுக்க கேட்டுனுக்கிறாங்க. இப்போ யூகேயில் நம்ம போகிறோம், யூரோப்பியன் யூனியனில் போகிறோம், என்ன இப்போ வேறு இடத்துக்கு போயிட்டு போங்க, ஏன் அமெரிக்கா தான் போனோம் அப்படின்னு தேவையே இல்லை. நாளைக்கு அவங்க இது அடிபட்டு போச்சு அப்படின்னு சொன்னால் அதுக்கப்புறம் அவங்களே வந்து நாங்கள் $1,00,000 தரோம், நீங்கள் வாங்க சொல்லிட்டு போட்டோமா. என்ன அப்போ டிமாண்ட் அண்ட் சப்ளை தானே விற்கிறோம் எல்லாமே. ஸோ நமக்கான தேவை இருக்குது அப்படின்னும் போது இருக்காங்க. நாம் வந்து எப்போவுமே ஒரு சரக்கு அதிகமாக இருந்ததுன்னு சொன்னால் விலை குறைஞ்சிரும். அப்போது டிமாண்ட் வருது அப்படின்னும் போது அப்போ நாளைக்கு இப்படி ஒரு காரியம் ஒரு 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 என்ன சொல்கிறது, ஒரு சிச்சுவேஷன் வரலாம். அவங்க காசு கொடுத்து ஐயா வாங்க நாங்கள் இவ்வளோ கொடுக்குறோம். இப்போது இங்கே சத்யா நாடெல்லாம், கூகுள் பிச்சை, இவங்களெல்லாம் வந்து எத்தனை கோடி சம்பளம் கொடுக்குறாங்க. அமெரிக்காவில் யாருமே இந்த வேலையை பார்க்குறதுக்கு இல்லையா? விளக்கண்ணா அந்த மாதிரி இல்லை, இருந்தனால இங்கே கூப்பிட்டு வச்சு அப்படி தானே நம்ம சொல்லணும். அப்போ எங்கள் ஆளுங்க வேணாம் அப்படின்னா அப்படியே உங்கள் கம்பெனியெல்லாம் இழுத்து மூடிட்டு போங்க, எங்களுக்கு என்ன வந்தது அப்படின்னு நம்ம சொல்லிட்டு போனோம். இதுக்கு கவுண்டர் மெஷரே தேவையில்லை. காலம் அதனுடைய வேலையை காமிக்கும். நாம் பொறுமையாக இருந்தால் போதும் விக்ரம். போகுது சார். உங்கள் அற்புதமான கருத்தில் இளையபாரரோட உட்கார்ந்ததற்கு மிக்க நன்றி சார். நன்றி விக்ரம்.